ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அஸ்யஸ்தயா ஆருட ஜோதிடர் பிரபாகரன். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஓடிஐ சீரிஸோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஓடிஐ மேட்ச் இண்டூரில் பிற்பகல் 1:30 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த மேட்ச் யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது, அதே மாதிரி 6 ஜோதிட ரீதியாக என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன மேட்ச் நமக்கு ஒரு லாஸ் தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் நியூசிலாந்து வர்சஸ் இந்தியாவுடைய நியூசிலாந்து வின் பண்ணாங்க. சரியான ஜாக்பாட் மேட்ச். ஆனால் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. பட் இருந்தாலும் வெற்றி அமைப்புங்கிறது மாறிடுச்சு. சரிங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்றைக்கான மேட்ச் தேர்டு ஓடிஐ மேட்ச் பிற்பகல் 1:30 மணிக்கு இண்டூரில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பஞ்சாங்கம், அதாவது இன்னைக்கான பஞ்சாங்க அமைப்பில் பார்த்திங்கன்னா அமாவாசை திதியில் உத்திராடம் நட்சத்திரம் அமிர்த யோகத்தில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஏறக்குறைய போத் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய ஜாதக கணிப்புக்கு சேசிங் பண்ணக்கூடிய அணி வெற்றி பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி 100% சேசிங் பண்ணக்கூடிய அணி வெற்றி பெறும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாந்து சேசிங் பண்ணுச்சுன்னா நமக்கு ரொம்ப பலம், நமக்கு நல்ல ஒரு ரேஷியோ கிடைக்கும். ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும். சேசிங் பண்ணக்கூடிய அணி நியூசிலாண்டாக இருந்தால் மேபி ஃபஸ்ட் பேட்டிங் டீம் நல்லா அடித்தாங்கன்னா கூட, நியூசிலாந்து அடித்தாங்கன்னா கூட இந்தியாவுக்கு ரேஷியாக இருந்தாலும் பரவாயில்ல தான். ஆனால் இருந்தாலுமே கூட நியூசிலாண்டு வேணால் போன மேட்ச் தோற்றுருக்காங்க அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் இன்றைக்கி நியூசிலாண்டு மேலே தான் ரேஷியோ அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நியூசிலாண்டு சேசிங் பண்ணிச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரிங்களா, சேசிங் பண்ணக்கூடிய அணி வெற்றி பெறும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250+ ரன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மேட்ச் அப்படிங்கிறது பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர் அண்ட் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், ஸோ டோட்டலாக எல்லாத்துடைய டாமினேட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த 6 சொல்லுது. 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 1 பேட்ஸ்மேன் 100+ ரன்ஸ் அடிப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 ஆல்ரவுண்டர், சரிங்களா, 4+ விக்கெட்ஸ் ப்ளஸ் 50+ ரன்ஸ், அந்த மாதிரி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. சரிங்களா? 6 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 1 பவுலர், அதாவது ஸ்பின் கேட்டகரியில் இருக்கக்கூடிய 1 பவுலர் வந்து ஒரு 3+ விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 6 சொல்லுது. 6 மேட்ச் ஃப்ளோ எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய முதல் பேட்டிங் பண்ணக்கூடிய அணி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் தொடர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் 100 ரன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நடுவில் விக்கெட்டை இழந்து அப்படியே ஒரு 250+ அந்த மாதிரி ஒரு ரன்ஸ் ஸ்கோருக்கு வந்ததுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணக்கூடிய டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஏதோ ஒரு விக்கெட் போனாலுமே கூட அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஸ்கோர் அடித்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. சரிங்களா? ஏறக்குறைய இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேசிங் பண்ணக்கூடிய அணிக்கு தான் சாதகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் இது தான். நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் நியூசிலாண்டு மேபி சேசிங் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய யோகம். இன்றைக்கி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பர் சண்டே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பிபிஎல், பிக் பேஷ் லீக் அண்டு WPL, சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக், பெங்களாதேஷ் பிரீமியர் லீக், ஸோ லாட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய ட்ரேடர்ஸ் நம்மளோட டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை மேபி இப்போ இந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய எந்த மேட்ச்லேயே கூட ஒரு சின்ன சேஞ்சஸ் வருதுன்னா கூட நான் டெலிகிராம் சேனலில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் டெலிகிராம் சேனலில் கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நேற்று மேட்சஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் பிசி வந்து ஜெயிக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நம்ம பிசி தான் கொடுத்துருந்தோம் ஜோதிட கணிப்பு ரீதியாக, அதுதான் வந்துருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 4 விக்கெட்டு கிட்ட போயிருச்சு, 5 விக்கெட்டு கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பிராவிஸ் அண்ட் ரூதர்ஃபோர்ட் 2 பேரும் சேர்ந்து பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. 2வதா பேட் பிடிக்கிற டீம் அப்படியே டோட்டலாக வந்து அப்போ அடுத்தடுத்து விக்கெட்டை போய் மேட்சவே லாஸ் பண்ணாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்குது. ஜோதிட ரீதியாக எதுவும் சாத்தியம்தான், கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய பேராதரவு அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக வேணும். உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் என்னால் இதில் செயல்பட முடியும். சரிங்களா? உங்கள் ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, யாருக்காவது பர்சனல் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம டெலிகிராம் சேனல்லையே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். சரிங்களா? இல்லைனா சேனலோட மெயின் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜாதகம் பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கான மேட்ச் பொறுத்தளவுக்கு நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியாவுடைய தேர்ட் ODI பொறுத்தளவுக்கு சேஸ் பண்ணக்கூடிய டீம் வின் பண்ணும். சரிங்களா? சேஸ் பண்ணக்கூடிய அணிக்கு வந்து வெற்றி விகித அமைப்பு அதிகமாக இருக்கிறதுனால நல்ல அதாவது நியூசிலாந்து வந்து சேஸ் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பிரேஸ்வெல் அவருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சுப்மன் கில் அவருக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ 2 இடத்துக்குமே பலமாக இருக்கிறதுனால சேசிங் பண்ணக்கூடிய அளவில் அமைப்பு இருக்கக்கூடிய அணிக்கு கொஞ்சம் சாதகமானதாக இருக்குது. அதனால் ட்ரேடர்ஸ் வந்து சேசிங் பண்ணக்கூடிய டீமில் வந்து ஒரு பேக் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். மேலும் அடுத்த இந்தியாவுடைய மேட்சுடைய ப்ரிடிக்ஷன்ஸை சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.